வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் மீ. நான் உங்கள் மனிதன். இன்றைக்கி நம்ம குட் பேட் அக்லின்ற படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயர்டுங்க. ஓகே, படம் பார்த்து முடிச்சாச்சுங்க. படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு அஜித் ஃபேன்ஸாக நான் வந்து ஒரு அஜித் ஃபேனாக அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. கதை சுத்தமாக கிடையாது. ஒரு ஃபேன் பேஸ் ஃபிலிமாக நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓகே, கதைக்காக போனீங்கன்னா அந்த படம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என் கூட வந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு நியூட்ரல் ஃபேன். ஸோ படமாக பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் அவர். அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப ஓவராக பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அஜித் ஃபேனுன்றனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எப்படி பார்க்கணுன்னு நினச்சோமோ இத்தனால அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ ஃபேன்ஸ்க்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. படம் வந்து என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஓகே. அதே மாதிரி காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல காமெடியாகவும் இருக்குது அந்த சில சீன்ஸ் எல்லாம். அண்ட் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் பழைய படத்துடைய சீன்ஸு ரெஃபரன்ஸு எல்லாமே கரெக்டாக தேவையாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் எல்லாம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து முக்கியமாக ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்கும் அப்படின்ற ஃபீலும் இருக்குது எனக்கு. உண்மையாலே எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு கேஜிஎஃப் படம் அப்படி தான். கேஜிஎஃப் படம் பார்ட் 2 பார்த்திங்கன்னா பில்டப் ஓவராக இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே எனக்கு கொடுத்துச்சு. அந்த பில்டப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமான்னு தோணுச்சு. மற்றபடி அந்த பில்டப் தான் எனக்கு பெரிய நெகட்டிவ் படத்தில். மாஸ் சீன்ஸ்லாம் ஓகே தான். அது ஓவராக இருக்கிறதுனால அதெல்லாம் மைனஸ் தான். எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா எனக்கு ஓகே. மற்றபடி இது ஒரு நல்ல படம். ஸோ ஃபேமிலியாக போய்ட்டு தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ பை.